கோபால் அவர்கள் உள்ளிட்ட அவையோரையும் வருகை புரிந்துள்ள வாசகர்கள் அனைவரையும் வருக வருகை என வரவேற்று மகிழ்கிறது அண்ணா நூற்றாண்டு நூலகம். இந்த இனிய வேளையில் நமது சிறப்பு விருந்தினருக்கு நமது அன்பின் வெளிப்பாடு நினைவு பிரச்சனை வழங்கிட நூலகத்தின் நூலகர் மற்றும் தகவல் அலுவலர் திருமதி சதீஷ் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். நன்றி. தொடர்ந்து இன்றைய சிறப்பு விருந்தினர் குறித்த ஒரு சிறிய அறிமுகத்தோடு நிகழ்வு ஆரம்பமாகிறது. இன்றைய முகவரி நிகழ்வில் சிறப்புரையாற்ற வருகை தந்துள்ள திருமதி கோபால் அவர்கள் மாற்றம் எனும் பயிற்றுவிக்கும் மையத்தின் நிறுவனர், நிறுவனங்களின் மேம்பாடு மற்றும் தனிநபர் சுய முன்னேற்றம் குறித்த பயிற்சியில் திறமையானவர், மனிதவள மேம்பாட்டுத் துறையில் ஆசியாவில் இந்தியா, ஸ்ரீலங்கா, ஆப்கானிஸ்தான் மற்றும் ஆப்பிரிக்க நாடுகளில் 38 ஆண்டுகள் பணியாற்றியவர். தனது ஓய்வு காலத்தில் கிரியேட்டிவ் அவேர்னஸ் ஃபார் லைஃப் மாஸ்டரி என்ற அமைப்பை நிறுவி கிழக்கு மற்றும் மேற்கத்திய அணுகுமுறைகளை கொண்டு தனது ஆழ்ந்த அனுபவத்தின் மூலம் மனிதவள மேம்பாட்டு வகுப்புகள் பயிற்சிகள் நடத்தி வருகிறார். இந்தியாவில் பல மாநிலங்களில் பணிபுரியும் போது அந்தந்த மாநில முதலமைச்சர்களுடனும் முதன்மை செயலர்களுடனும் இணைந்து மனித மேம்பாட்டுத் துறையில் செயல்பட்டு இருக்கிறார். ஐயா அவர்களின் சமூக பணி சிறக்க அண்ணா நூற்றாண்டு நூலகம் வாழ்த்துகிறது. நன்றி. இந்த மாலை பொழுதை எனக்கு இவ்வளவு சிறப்பாக அளித்ததற்கு உங்கள் அனைவருக்கும் மிக்க நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சியை துவக்கலாம் என்றிருக்கிறேன். எனக்கு ரொம்ப என்ன ஒரு விதத்தில் மகிழ்ச்சியாக இருக்குன்னா, எனக்கு இந்த ப்ரோக்ராம் நடத்தணும்னு இன்ட்ரடியூஸ் பண்ணவங்க ஒரு ஃபோக்கஸ் கொடுத்தாங்க. அதாவது முதியவர்களுக்கான ஒரு இதையெல்லாம் நீங்கள் சொல்லுங்கள், நல்ல விஷயங்களை சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. ஒரு நல்ல பாயிண்ட். ஆனால் அவங்க லைப்ரரியன் சொன்னப்பில் நான் நடத்தி கொண்டிருக்கும் இந்த மைண்ட் மேனேஜ்மெண்ட், மனதை எப்படி மேலாண்மை செய்வதுங்கிறதுக்காக ஒரு இன்ஸ்டியூட்டே வச்சு நடத்திக்கிட்டு இருக்கோம். ஸோ அது முதியவர்களுக்கு மாத்திரமல்ல, எல்லாருக்குமே 750 கோடி மக்கள் இந்த பிளானட்டில், இந்த பூமியில் இருக்கிற 750 கோடி மக்களுக்கும் உரித்தான ப்ரோக்ராம் அது. அதனால் இது முதியவர்களுக்கும் மற்றவர்களுக்கும் எல்லோருக்கும் உரிய ப்ரோக்ராமாக இருக்கும். இந்த குறுகிய காலத்தில் ஒரு மணி நேரம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். நமக்கு 1 hour 1.5 hour. அந்த குறுகிய காலத்தில் எவ்வளவு ரொம்ப அதிமுக்கியமான விஷயங்களை பற்றி பேசுவோன்னு முடிவு பண்ணி அதுபோல் செய்வோமா? ஏன்னா எனக்கு நிறையா கொடுக்கணுன்னு ஆசை. பட் அதில் என்ன ஆச்சுன்னா, உங்களுக்கு வேல்யூபிள் ரொம்ப எது அதிகமாக வேல்யூ இருக்குமோ அதை தான் சொல்லணுங்கிறதுல இப்போ இந்த ஈவினிங் நான் முடிவு பண்ணிட்டேன். ஸோ அதை நம்ம ஃபோக்கஸ் பண்ணி செய்வோம். இதில் யங் பீப்புள் இருக்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா அவங்களுக்கு பெரிய வாழ்க்கை இருக்கிறது முன்னாடி. எவ்வளவுக்கு எவ்வளவு யங்காக இருக்கும்பொழுது இந்த ப்ரோக்ராமை கேட்குறாங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ வாழ்க்கை சிறக்கும். அதை நீங்கள் பார்ப்பீங்க. இப்போ முதல்ல இந்த ஒரு சிறிய நமக்குள்ள ஒரு அறிமுக நிகழ்ச்சியை நடத்திப்போம். ஐஸ் பிரேக்கர் மாதிரி. இந்த இறுக்கத்தை கொஞ்சம் தளர்த்துவோமா? ஸோ நான் ஒரு சின்ன சஜஷன் கொடுக்குறேன். ஒவ்வொருத்தரும் அவங்களுக்கு ரைட்டில் இருக்கிறவங்க பர்சனோட சீட்டில் இருந்தாலும் சரி, இல்லை எழுந்து போய் தனியாக போனாலும் சரி, ஒரு 2 நிமிஷம் அவங்களுக்குள்ளே இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிட்டோம். ஓகே, 2 minutes. Every left person should talk to the person sitting on the right. Okay, fine, let's do that. How it is possible? I will talk to him. You will talk to him. Sorry? I will talk to him. Right side. Yeah. He will talk to me. You will talk to him? Or he has to vacate his seat? He will talk to him. Yes, that's what I'm saying. And if you don't have any right side person, you can talk to the other person. Yeah. Normally, Just introduction. yeah, it is almost they are friends. So
It can be changed to different people. Yeah, they can change. Yeah. They can change. Anybody can meet anybody. Okay, let me put it that way. Anybody can meet anybody, walk down, யாரை வேணாலும் மீட் பண்ணி இன்ட்ரடியூஸ் பண்ணிங்க. அறிமுகமாகாதவங்க பேசுனதை மாத்திரம் கொஞ்சம் யாரும் ஒருத்தர் எழுந்து பேச முடியுமா? என்ன அறிமுகப்படுத்திட்டீங்கன்னு, யாரை அறிமுகப்படுத்துனீங்க, எப்படி அறிமுகப்படுத்துனீங்கன்னு. இதுக்கு முன்னாடி அறிமுகமாகாதவங்க பேசினா, ஏன்னா இவர் சொன்னார் எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்லிட்டாரு. அப்படியா இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே ஒருத்தர் ஏற்கனவே அறிமுகம் ஆனவங்களா? இல்லை இல்லையா? ஓகே, கேன் யூ ப்ளீஸ்? யா ப்ளீஸ். ரைட். சாரோட பேர் வந்து புருஷோத்தம். இன்ட்ரெஸ்டிங்லி கோயின்சிடென்ட்லி என்னோட பேரும் புருஷோத்தம். சி குட். சார் வந்து விருதுநகர்லேருந்து வராரு. ஆ. இன்ஜினியரிங் முடிச்சிருக்காரு. ம். நெட்வொர்க்கிங் ஃபீல்டில் ஜியோ கம்பெனியில் ஒரு பொசிஷன் இருக்காரு. ஃபேண்டாஸ்டிக். என்கேஜ்மெண்ட் நிறைய ப்ரோக்ராம் அட்டன் பண்ணியிருக்காரு. ஓகே, குட், தேங்க்யூ. நீங்கள் அவரை இன்ட்ரடியூஸ் பண்ணுங்க. ம். இப்போ வந்து இன்க்ரீஸ் ஆகும். ம். கேட்டோட பேரை கேட்டோன்னே ஐ எம் கிளாட். ஓகே. இப்படி இதே மாதிரி அட்டன் பண்ணியிருக்கோம். அதான் முன்னாடி பார்த்தது இல்லை, எப்படி ஒரு டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுருக்கீங்க? ஓகே, ரைட், தேங்க்யூ. Anybody else want to say anything? Please. சார் ஒரு கொஸ்டின். இவர் பேர் வந்து ராஜேந்திரன். ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா காம்படிட்டிவ் எக்ஸாம் வந்து படிச்சுட்டு இருக்காங்க. செக்யூர் வந்துட்டு இருக்காரு. Okay. ஸோ 6 மந்த்தாக அந்த லைப்ரரி வந்து அசஸ் பண்ணிட்டு படிச்சுட்டு இருக்காங்க. Okay, excellent. Actually, I spotted him right at the outset, looking at his face. He was very anxious and excited to know what is coming out of this meeting. I can see that. Good evening. Yeah. என் பேர் வந்து ஷபானா. நான் வந்து இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மீட்டிங் அட்டென்ட் பண்ணேன். ஸோ எல்லாருமே புதுசாக இருந்தாங்க. இப்போ தான் இவங்ககிட்ட இன்ட்ரடியூஸ் ஆனேன். நான் வந்து பெட் க்ரூமிங் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கேன். Oh, good. அரும்பாக்கத்தில். Very good. ரொம்ப படிக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும். அதனால இன்னைக்கு இங்கே வந்திருக்கேன். Excellent. Very good. Thank you. Okay, one more and we'll proceed with the next session. Yeah. Madam, please. குட் ஈவினிங் சார். நான் உள்ளே வந்ததும் என்னை ஒரு ரைட்டர்னு உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணேன். ஒரு பெரிய லெஜண்ட் கிட்ட நான் ரைட்டர்னு இன்ட்ரடியூஸ் ஆனது ஐ எம் வெரி ஹாப்பி. உங்கள் மிஸ்ஸஸோட தான் நான் இன்ட்ராக்ட் பண்ணினேன். அவள் நேம் வந்து வெண்ணிலா அப்படின்னு சொன்னான். அவள் அப்பா பெரிய தமிழ் பண்டிட்டுன்னு சொன்னது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா எனக்கு தமிழ் வந்து ரொம்ப பிடிக்கும். அதில் இன்னொன்று என்னென்னா, அவள் இன்ட்ராக்ட் பண்ணினவாளையும் சேர்த்து நான் சொல்கிறேன். அவங்களோட பேசும்போது அவள் ஒரு ஸ்கூலில் டீச்சர்னு தெரிஞ்சுட்டாங்க. ஆனால் இவ இருக்கிற ஏரியாவில் இருக்கிற ஸ்கூல்லேயே டீச்சர்னு இன்னைக்கு நான் தெரிஞ்சுட்டேன். நான் என்னோட திருவான்மியூர் ஏரியாவுக்கு நான் புதுசு. பட் அவளோட பேசும்போது எங்கள் ஏரியாவிலேருந்தே வந்திருக்காங்க, எனக்கு ரொம்ப ஹாப்பின்னு மிஸ்ஸஸ் வெனிலா சொன்னாங்க. அதுவும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. அப்புறம் ஒரு நிமிஷம் நான் பேசலாமா? சொல்லுங்க. என்னன்னா, என்னோட பேத்தியை வந்து ஆட்டோலேருந்து இறக்கிக்கிறதுக்காக நான் எங்கள் சம்மந்தியாத்துக்கு போயிருந்தேன். ஸ்கூல்லேருந்து வரும்போது இறங்கினதும் அவன் ஆட்டோக்காரன் பார்க்குறான், யாரோ நிற்கிறான், இவள்கிட்ட இறக்கலாமா அப்படின்னுட்டு. அப்போ இவ சொன்ன, இவ வந்து புது பாட்டி அப்படின்னு சொன்னான். அந்த ஆட்டோக்கார பாட்டியில் நடி புது பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டே போயிட்டான். பாட்டின்னா பழசுதான் அப்படின்னு. அந்த தலைப்பை பார்த்ததும் முதுமை எனும் புதுமைன்னதும் உற்சாகமா இருக்கு சார் உங்க பேச்சை கேட்கறதுக்காக. முதுமைங்கிறது ரொம்ப பழசு, நம்ம இனிமே அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி இல்லாம முதுமையில புதுமைங்கிறது வந்து உங்க பேச்சை கேட்கறதுக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கேன் சார். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. ஸோ எதுக்காக பண்ணோன்னு நினைக்கிறீங்க நம்ம? Familiar with one another. Okay. Socialization. Okay. And when you think of it spiritually, what it means? We recognize and respect the fellow human being. Okay. Satsangam. Satsangam. மைண்ட் மேனேஜ்மெண்ட்டில் முக்கியமான பாயிண்ட்டு நம்ம காம் ப்ரோக்ராமில் சொல்லப்படுவது என்னவென்றால் ரிலேஷன்ஷிப் மேனேஜ்மெண்ட்.
ரிலேஷன்ஷிப் மேனேஜ்மெண்ட்டுன்னா நம்ம வந்து சாதாரணமாக சோஷியல் ஆஸ்பெக்டில் நம்ம எடுத்துக்கிறோம், எல்லார்ட்டையும் நல்லா ரிலேஷன்ஷிப் இருக்கணும்ன்ட்டு. இந்த ரிலேஷன்ஷிப் இஸ் த ஃபண்டமெண்டல் கோர் ஸ்ட்ராட்டஜி ஆஃப் த சுப்ரீம் பீயிங் டு சஸ்டைன் த யூனிவர்ஸ். இந்த பிரபஞ்சத்தை, படைக்கப்பட்ட பிரபஞ்சத்தை நீடித்து தொடர்ந்து அந்த பிரபஞ்சம் செயல்படுவதற்காக ஏற்பட்டது தான் இந்த உறவு முறை. உறவு முறையை நீங்கள் உங்கள் ஃபேமிலிக்குள்ளே, குடும்பத்துக்குள்ளே சொன்னாலும் சரி, நீங்கள் தொழில் பண்ணுற நிறுவனத்தில் சொன்னாலும் சரி, இல்லை சோஷியல் பிளாட்ஃபார்மில் சொன்னாலும் சரி, எங்கே வந்து உறவுகள் மிகச் சிறப்பாக உண்மையான நேசத்துடன், அன்புடன் செயல்படுகிறதோ அங்கே வந்து வெற்றி தான் இருக்கும். வெற்றி வந்து அங்கேருந்து எஸ்கேப் ஆக முடியாது. ஸோ ரிலேஷன்ஷிப் இஸ் ஃபண்டமெண்டல் டு த சக்ஸஸ் இன் லைஃப். அதுதான் ஃபண்டமெண்டல். ரெஸ்ட் எவ்ரிதிங் இஸ் செகண்டரி. நம்ம நாலெட்ஜு, நம்ம படிப்பு, ரைட், நம்ம எவ்வளோ வெல்த் வச்சுருக்கோம், ரைட், யார் நம்மளோட ஃப்ரெண்ட்ஸு, இது எல்லாமே செகண்டரி. பட் அந்த குவாலிட்டி ஆஃப் ரிலேஷன்ஷிப், இந்த குவாலிட்டி ஆஃப் இந்த உறவின் தரம் இருக்க, அதுதான் நம்மளோட வாழ்க்கைக்கு முக்கியமான ஃபவுண்டேஷன். சில வார்த்தை தமிழில் தெரியாதனால நான் இங்கிலீஷ் வார்த்தையை சொல்கிறேன். ஸோ அதுதான் ஃபவுண்டேஷனாக இருக்குது. இந்த உறவை மாத்திரம் நாம் சரியாக பேணிவிட்டோமானால் த்ரூ அவுட் லைஃப் வேறு என்ன ப்ராப்ளம் நம்ம சொல்கிறோமோ எந்த ப்ராப்ளமே வராது. வெதர் இட் இஸ் சோஷியல் ஆர் எக்கனாமிக் ஆர் ப்ரொஃபஷனல் ஆர் பொலிட்டிக்கல் ஆர் ரிலீஜியஸ், எதுலேயுமே எல்லா பிரச்சனைக்கும் காரணம் நம் உறவுகள் சரியில்லாமல் இருப்பது. இது வந்து எவ்வளவு சீனியர் சிட்டிசன் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்காங்க. உறவுகள் இன்னும் நல்லா இருந்தால் நல்லா இருக்குமே என் லைஃப். எவ்வளோ பேர் மன கஷ்டத்தில் இருக்காங்க. நம்மள குழந்தைகள் உறவுகளை பற்றி, ரைட், நம்ம மற்ற உறவினர்கள் உறவுகள் எப்படி இருக்குன்னு பார்த்து மனசு கஷ்டப்பட்டுருக்காங்களா இல்லையா, பட்டுட்ருக்கோமா இல்லையா, ஏதோ ஒரு காரணத்துக்காக, ரைட். இது யங் பீப்புள் வந்து இது சொன்னால் அண்டர்ஸ்டாண்டபிள். ஏன்னா அவங்க லெவல் ஆஃப் நாலெட்ஜ் அண்ட் லெவல் ஆஃப் எக்ஸ்போஷர் அண்ட் லெவல் ஆஃப் என்லைட்டன்மெண்ட் ஓரளவுக்கு தான் இருக்கும். பிகாஸ் தே ஆர் கிராஸ்லி என்கேஜ் வித் த ஃபிசிக்கல் வேர்ல்டு. அவங்களோட தொழில்முறையை செய்கிறதுக்கு, அவங்களோட சர்வைவலுக்கு, அவங்களோட ஃபேமிலியை சப்போர்ட் பண்ணுறதுக்கு டோட்டல் அட்டென்ஷன் வந்து ஃபிசிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் இல்லையா. ஃபிசிக்கல் ஆஸ்பெக்ட் நான் என்ன சொல்கிறேன், ஜாபு, ரைட், அதை தவிர மற்ற அதர் என்கேஜ்மெண்ட்டு. ஸோ அதில் தான் அவங்க அட்டென்ஷன் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஆனால் சீனியர் சிட்டிசன் ஏஜெட் பீப்புளுக்கு எதில் ஃபோக்கஸ் இருக்கும்? அவங்களுக்கு இதெல்லாம் இல்லை இல்லையா. எதில் ஃபோக்கஸ் இருக்கும்? செக்யூரிட்டி இஸ் an issue. ஆனால் இந்த செக்யூரிட்டி இஷ்யூ who is creating? So you are creating that issue for yourself, right? இது போல் ஐ வாண்ட் டு நோ, இங்கே உட்காந்துருங்களுக்கு ஒரு அட்லீஸ்ட் ஒரு 4 பேர் நீங்கள் வந்து டோன்ட் ஃபீல் ஷை, ஓகே, டோன்ட் ஃபீல் ஷை. இதில் வந்து ஒரு 4 பேர் ஒரு எக்ஸாம்பிளுக்காக உங்களுடைய பிரச்சனைகள் என்னென்னா நம்ம அதை டீல் பண்ணும்போது மற்றவங்களுக்கும் அது ஒரு படிப்பினையாக இருக்கும், ரைட். ஸோ யாரான ஒரு 2 பேர் வில்லிங்காக இருக்கீங்களா? எனி ப்ராப்ளம் யூ ஆர் ஃபேஸிங்? Overthinking.
reciprocal expectation. ரைட். சார் சொல்கிறது கேட்டிங்களா? அதாவது எப்போவுமே நம்ம நிறையா திங்க் பண்ணிகிட்டே இருக்கோம், அதே ப்ராப்ளம் அப்படின்றார். வெரி குட். அப்புறம் நம்ம வந்து மற்றவங்கள்ட்டேருந்து எதிர்பார்ப்பு, ரைட்? எதிர்பார்ப்பு ஒரு நம்பிக்கை, நம்பி நம்பி ஏமாறும். நம்பி நம்பி ஏமாறுறதுன்றாங்க. ஸோ எங்கே ப்ராப்ளம் அதில்? First time number problem illa. Repeated numbers problem. Yeah. Nambi madal nambi thappu illa, rendavadhu nambi thappu. Yeah. Expectation. அதான் சாரும் எக்ஸ்பெக்டேஷன் சொன்னார். ரைட். யா, கரெக்ட். One more problem normally people are facing. அதாவது எக்ஸ்பெக்டேஷன் அண்ட் ரிசல்ட், அதில் இருக்கிற டிஃபரன்ஸை வந்து டாலரேட் பண்ணிக்க முடியாமல் இருக்கிறாங்க. ஸோ தே டோன்ட் நோ ஹவு டு எக்ஸ்பெக்ட். ரைட். ப்ராப்ளத்தை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னா ரைட். ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்புங்கிற ஒரு யுக்தியை வச்சு தான் த கிரியேட்டர் இஸ் சஸ்டைனிங் த ஹோல் யூனிவர்ஸ். இது வந்து இதுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் தேவையா? லைக் ஃபார் எக்ஸாம்பிள், ஐ ஹாவ் அ ஃபேமிலி, ஐ டெவலப் மை ஃபேமிலி. லைக் தட் ஆல் ஆஃப் அஸ் ஹாவ் ரிலேஷன்ஷிப் அண்ட் வி டெவலப் த ஃபேமிலி. அண்ட் பியூட்டி என்னென்னா இதை நான் வந்து ரொம்ப அப்சர்வ் பண்ணியிருக்கேன். அப்சர்வ் பண்ணிவிட்டு I totally got engrossed into that observation. ஒரு மதருக்கும் குழந்தைக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் என்ன? ஒரு குழந்தை அந்த ரூமில் கத்துது, and that mother is running. மதர் ஓட்டமாக ஓடி அந்த குழந்தை ஏன் கத்துது அப்படின்னு போகிறாங்க இல்லையா? வாட் இஸ் தட் ப்ராசஸ்? அது ஏன் அப்படி நடக்குது? நம்ம அதை கேஷுவலாக எடுத்துக்கிறதுனால நம்ம இதை பற்றி சிந்தனை பண்ணுறதில்ல. we are taking things very casually, right? அது வந்து ஒரு டிவைன் ப்ராசஸ். அது மதருக்கு தான் அது வரும், வேற யாருக்கும் வராது. only mother will run to the child when the child cries. The relationship between mother and child is one of சைல்டுக்கு வந்து ட்ரஸ்ட்டு. ஃபியூ ஹவர்ஸ் அது பிறந்து சில மணி நேரங்களில் அந்த நம்பிக்கை வந்துவிடும். மதர்கிட்ட தான் அந்த நம்பிக்கை வரும். மதருக்கு குழந்தை மேலே என்ன ரிலேஷன்ஷிப்னா லவ் அண்ட் கம்பேஷன். லவ் அண்ட் கம்பேஷன், அன்பும் கருணையும். இதுல சில சமயம் ஓவரா போய் அன்பு கொடுக்கறதுனால அந்த குழந்தை கெட்டு போறதுக்கு சான்ஸ் நிறைய இருக்கு. யா, சில சமயம். ஸோ சில சமயத்தை பொருட்படுத்தணுமா, பல சமயத்தை பொருட்படுத்தணுமா? பட் சில சமயம் ஆல்சோ நீட் டு பி கரெக்டட். அது சரியான நேரத்தில் சரியாக இன்டர்வெயின் பண்ணி அந்த சிச்சுவேஷனை கரெக்ட் பண்ணணும், ரைட்? ஸோ அதுபோல் அந்த ரிலேஷன்ஷிப்பை நம்ம ரொம்ப கேஷுவலாக எடுத்துக்கிறதுனால பல பெரிய விஷயங்கள் இதில் அடங்கி இருக்கிறது நமக்கு புரியலை. உதாரணமாக, when you take a meal of lunch, a plate of meal, அந்த மீல் உங்கள் டேபிளுக்கு வர்றதுக்கு எவ்வளவு பேர் ஒர்க் பண்ணுறாங்க தெரியுமா? உங்கள் டேபிளுக்கு அந்த பிளேட் ஆஃப் மீல் வரத்துக்கு behind that how many people are working? Right from the person who is holding the land, who is producing the seed produce பண்ணுறவர், ஃபெர்டிலைசர் தயார் பண்ணுறவர், ரைட், பெஸ்டிசைட்ஸ் தயார் பண்ணுறவர், harvesting machine, production, huge harvesting machine costing 20-30 lakhs of rupees, the producer and the harvesting machine oda agents, plus the transport, then processing millile, right? Then packaging, then when it comes to the mall, you just go and take a pack of rice.
But behind this, there is such a huge value chain. இவ்வளவு பேர் ஒர்க் பண்ணித்தான் அந்த பிளேட் ஆஃப் மீல் நம்ம டேபிளுக்கு வருது. ஆனஸ்டாக கேட்குறேன், ஆர் வி கான்ஷியஸ்? இப்படி நினைக்கிறோமா நம்ம என்ன, நான் வந்து உனக்கு 50 ரூபா கொடுக்குறேன், நீ எனக்கு ரைஸ் கொடுக்குறேன், அதோட மேட்டர் முடிஞ்சு போச்சு. அப்படி தான் நினைக்கிறோம். அதான் the difference between what the mind is telling you and what you yourself will be conscious when you are enlightened. நீங்க உணர்வு பூர்ணமாக இருக்கும் பொழுது உங்களுடைய புரிதல், உங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங், உங்களுடைய தாட்ஸு, உங்களோட டெசிஷன் எல்லாம் வேறு மாதிரி இருக்கும் உணர்வுபூர்வமாக இருக்கும் பொழுது. அந்த உணர்வுபூர்வமாக இல்லாத போது நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உங்களோட பவரை உங்கள் மைண்டுக்கு கொடுத்துட்றீங்க. இந்த லாங்குவேஜை கவனிச்சிங்களா? உங்கள் பவரை உங்கள் மைண்டு கொடுத்துறீங்கன்னு நான் சொல்கிறேன். அப்போ நீங்கள் என்ன கேள்வி கேட்கணும்? இப்போ மைண்டு உங்களுது. அப்போ நீங்கள் யார்? மைண்டுக்கு உங்கள் பவரை கொடுத்துட்றீங்கன்ற நான். You are surrendering your power to the mind. And you are in eternal darkness of ignorance of as to who you are. So the mind is playing havoc with your life. Right? உங்க பவரை இது இந்த லாஜிக்கை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டா தான் நீங்கள் என்ன கேள்வி கேட்க முடியும். நீங்கள் நிறையா கேள்வி கேட்டால் தான் என்னால் உங்களுக்கு சரியான முறையில் பதிலை சொல்ல முடியும். ஸோ லாஜிக் நீங்கள் புரிஞ்சுக்கணும். உங்களுடைய பவரை உங்கள் மைண்டுக்கு கொடுத்துட்றவங்கன்னு நான் சொல்கிறேன் இல்லையா? அப்போது என்ன புரியுது இதில் உங்களுக்கு? கேளுங்க. வெரி குட், கரெக்டான பேட்டிங்க. அப்போ மைண்டு எதை மூலமாக அதை டிசைட் பண்ணுது? மைண்டுக்கு ஆர்டர் எங்கேருந்து வருது? திங்கிங் எங்கேருந்து வருது? அகைன் யூ ஆர் டாக்கிங் வித் மைண்ட் ஒன்லி. யூ ஆர் ஒன்லி டாக்கிங் அபவுட் மைண்ட். வாழ்க்கைன்றது மனசுதான். வாழ்க்கைன்றது மனசுதான். நல்லது கெட்டது சொல்றது மனசுதான். சரி, நம்ம அனுபவம், சரி, படிப்பு, சரி, நம்ம வாழ்க்கையில பார்த்தால மனிதர்கள் கூடனால உறவு முறைகள் ரைட் பார்க்கும்போது எது நல்லது எது கெட்டது. ஸோ இதெல்லாம் மைண்டு தானே சொல்லுது. ஸோ மைண்டு சொல்கிறத வச்சு தானே மைண்டு முடிவு எடுக்குது. ஓகே, மைண்டுக்கு எங்கேருந்து கமெண்ட் வருது? பிரெயின்ல இருக்கு. இது ரொம்ப டெக்னிக்கலான ஒரு கேள்வி. கரெக்ட். சைக்காலஜிக்கலாக பேச வேண்டிய விஷயம். எப்படி சொல்லணும், மனசு அப்படிங்கிறது கருப்பிட்ட இடத்துல இங்கே தான், இந்த இடத்துல இப்படி இருக்கு டிஃபைன் பண்ண முடியாது. சரி, மனசுன்றது எங்கே இருக்கு தெளிவாக சொல்ல முடியாது. மனசுன்றது அனுபவம், நமக்கு நல்லது கெட்டது தெரிஞ்சது. சரி, நம்மளோட நடைமுறை வாழ்க்கை நமக்கு சொல்லிக் கொடுக்குற பாடத்தை பொறுத்ததான் மனசு. எல்லாருக்கும் எது நல்லது கெட்டதுன்னு தெரியும், ஆனால் நல்லது தான் செய்யணும் அப்படி செய்கிறது ஒரு சில பக்குவப்பட்ட மனசு தான் செய்கிறாங்க. குறிப்பாக இந்த உறவு முறைகளுக்குள்ள சிக்கல் இல்லாமல் கொண்டு போகிறது அந்த அடிப்படையில் சொல்கிறேன். பட் அப்படியும் துன்பம் நேருதே இல்லையா? நம்ம நல்லது நினச்சி நல்லது நடக்கணும்னு நினச்சி நல்லதை ஃபோக்கஸ் பண்ணி பண்ணலாம். பட் நல்லதுதான் நடக்கும் சொல்ல முடியாது இல்லையா? ஸோ சில பேருக்கு ஏன் கெடுதல் நினச்சி கெடுதல் செய்கிறாங்க? ஆட்டிடியூடு எங்கேருந்து வருது? அதுக்கு அதோட சோர்ஸ் எங்கே? மைண்டு நம்ம சொல்ல போனோம். மைண்டுனாலே அதை எக்ஸ்பிளைன் பண்ணும்போது இது தன்னது தான் இந்த இன்டெலெக்ட் இல்லையா? மைண்டு நம்ம சொல்கிறோம், பட் மைண்டுன்னு வெரி ஃபிசிக்கல் டேர்ம். பட் அது இன்னும் கொஞ்சம் விவிடாக எலாபரேட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணும்போது இட் பிகம் இன்டெலெக்ட். மனோ புத்தி அகங்கார சித்தம் போகும்போது ஸ்டேஜாக போகும்போது இன்டெலெக்ட் தான் நம்ம ஆக்ட் பண்ணுது. தட் இன்டெலெக்ட் இஸ் கிரியேட்டிங் ஸோ மெனி ஆட்டிடியூட் அண்ட் டெண்டன்சிஸ். Intellect is like acting as a security guard. இன்டெலெக்ட்டுங்கிறது
ஒரு செக்யூரிட்டி கார்டு மாதிரி அங்கே இருக்குது. ஓகே, தட் இஸ் அது வந்து சப்கான்ஷியஸ் மைண்டுக்கும் கான்ஷியஸ் மைண்டுக்கும் நடுப்புற இன்டலெக்ட். இன்டலெக்ட் என்ன பண்ணுது? சப்கான்ஷியஸ் மைண்டில் இருக்கிற இம்ப்ரெஷன்ஸ், சப்கான்ஷியஸ் மைண்ட்னா ஆழ்மனது, ஆழ்மனதில் உள்ள இம்ப்ரெஷன்ஸ் சொல்லலாம், லேபிள்ஸ் அண்ட் இமேஜஸ். இது ஆல்ரெடி பதியப்பட்டிருக்கிறது. எப்படி பதியப்பட்டிருக்கிறதுனா, நம்முடைய முந்தைய அனுபவங்கள், முந்தைய செயல்பாடுகள், முந்தைய எமோஷன்ஸ், இதெல்லாம் வந்து அப்படியே பைல் ஆகி ஸ்டாக் ஆகிருக்கு. அந்த லேபிள்ஸ் அண்ட் இமேஜஸ் அப்படின்னா, லேபிள்ஸ் அண்ட் இமேஜஸ் அபவுட் மை செல்ஃப். நான் யார், என்னால் என்ன முடியும், என்னால் என்ன முடியாது, நான் எதில் வெற்றி அடைவேன், எதில் வெற்றி அடைய முடியாது, என்னோட வீக்னஸ் என்ன, என்னோட ஷார்ட் கமிங் என்ன, என்னோட லிமிட்டேஷன் என்ன, அப்படின்ற ஆல் இம்ப்ரெஷன்ஸ். ஆல்சோ இந்த உலகம் எப்படியாப்பட்ட உலகம், ரைட்? எங்கள் அம்மா எப்படி, எங்கள் அப்பா எப்படி, எங்கள் சிஸ்டர்ஸ் எப்படி, எங்கள் பிரதர்ஸ் எப்படி, எங்கள் ரிலேட்டிவ்ஸ் எப்படி, எங்கள் ஆஃபீஸில் இருக்கிற பாஸ் எப்படி, சபார்டினேட் எப்படி, பியர்ஸ் எப்படி, அப்படின்னு எல்லாம் ஒரு இமேஜஸ் கிரியேட் ஆகி உங்கள் அனுபவத்துக்கு ஏற்றப்பல கிரியேட் ஆகி டே இன் அண்ட் டே அவுட், எவ்ரி டே உங்கள் அனுபவம்லாம் இம்ப்ரெஷனாக இம்ப்ளான்ட் ஆகிருக்கு, ரைட்? ஸோ அந்த லேபிள்ஸ் அண்ட் இமேஜஸ் நம்மளை பற்றியும் உலகத்தை பற்றியும் அதுதான் டெய்லி எவ்ரி டே நம்மளோட ஆக்ஷனை தூண்டுது. நீங்கள் எடுக்கிற முடிவுகள் அங்கேருந்து வருது. இதெல்லாம் ஸ்டோர் ஆகிருக்கு ஏற்கனவே. இந்த இம்ப்ரெஷன் எப்படி வருதுன்னா, இந்த இம்ப்ரெஷன் வந்து நீங்கள் நம்பர் 1 கேரி ஓவர். இந்த அட்லீஸ்ட் இந்த ஹிந்து மதத்தை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு இந்த ரீஇன்கார்னேஷன் கான்செப்டு, மறுபிறவி கான்செப்ட் புரியும். நம்ம இதை நம்புகிறோம். அப்போ என்ன ஆகுதுன்னா, நீங்கள் போன பிறவிலேருந்து உள்ள இம்ப்ரெஷன்ஸ் எல்லாம் கூட இந்த பிறவிக்கு வந்துடும். நம்பர் 1 கேரி ஓவர், இதை கேரி ஓவர்னு சொல்லுவோம். நம்பர் 2 ஜெனட்டிக்னா தாய் தந்தையர் பிறந்ததுலேருந்து ஒரு 6 வயசு வரையிலும் அந்த குழந்தையை சுற்றி என்னெல்லாம் நடக்குதோ அவ்வளவு இம்ப்ரெஷனாக பதிஞ்சிடும். அப்படின்னா இந்த பேரண்ட்ஸ் சந்தோஷமாக இருந்தால் அந்த சந்தோஷமான இமேஜ் பதியும், துக்கமாக இருந்தால் அந்த துக்கமான இமேஜ் படியும், அவங்க நல்ல செழுமையாக இருந்தால் அந்த இமேஜ் படியும். அம்பானி வீட்டு குழந்தை எப்படி இருக்கும்? அம்பானி வீட்டு குழந்தை அந்த அந்த சூழ்நிலையில் வளர்றதுனால அந்த இமேஜ் தான் படியும். ஆனால் இதில் சில எக்ஸப்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது. சிலது இதெல்லாம் தாண்டி போன எக்ஸப்ஷன் ஒரு லட்சத்தில் ஒன்று இருக்கும். உதாரணமாக நம்ம நாட்டில் யாரை சொல்லலாம்? சொல்லுங்க பார்க்கலாம். சரி, ரமண மகரிஷி, அதான் சொல்ல நான் எதிர்பார்த்தேன் அதை. அப்துல் கலாம் வந்து நமக்கு ஈஸியாக புரியக்கூடிய உதாரணம். அவர் வந்து ஒரு மீனவ சமுதாயத்தில் பிறந்து அவர் அப்படியே இருக்கணும்னு இருந்தாரா? தாண்டிட்டார்ல. ஸோ அவருக்கு அந்த இம்ப்ரெஷன்ஸ் வேலை செய்யலை, அவர் அதை புறக்கணிச்சிட்டாரு. அவருக்கு அந்த இம்ப்ரெஷன்ஸ் இருந்திருக்கும் இல்லையா? ஆனால் அவர் அதை புறக்கணித்து விட்டு அதை தாண்டி சிந்தனை பண்ணார். இது எல்லாராலையும் முடியும். அப்துல் கலாமால மாத்திரம்தான் முடியும்னு இல்லை, இல்லை புத்தரால தான் மாத்திரம் முடியும்னு இல்லை, எல்லாராலையும் முடியும். என்னன்னா அந்த முடிவை நீங்க எடுக்கணும். அந்த முடிவை நீங்க எடுக்கணும். ஆனா 99.9% மக்கள் என்ன பண்றாங்க? அந்த முடிவை, அந்த இம்ப்ரெஷன்ஸை தாண்டதில்லை. அவங்க என்ன நினைச்சிட்டுறாங்கன்னா, இதுதான் என்னோட வாழ்க்கை.
பார்த்து பார்த்து இது ஒரு சரி வராது, நல்லா நிறுத்தி அப்படின்ட்டு மொத்தமாக நம்ம டெசிஷன் மேக்கிங்காக அந்த இடத்துல இருக்கக்கூடாது. அவர் ரொம்ப வெரி வேலிட் பாயிண்ட் அவர் சொன்னார். இது வந்து நிறையா இதில் நடக்குது. இது மாதிரி என்ன ஒன்றுன்னா, பேரண்ட்ஸ் எங்கே கண்ட்ரோல் பண்ணணுன்னா, குழந்தைகள் எப்போ எது வரையிலும் அவங்களால முடிவு எடுக்க முடியாதோ அது வரையிலும் பேரண்ட்ஸ் வந்து அவங்கள கைட் பண்ணி ஃபெசிலிட்டேட் பண்ணி கூடிய வரையும் அட்லீஸ்ட் ஈவன் ஒரு 6 வயசுக்கு அப்புறமேலேருந்து இம்மீடியட்டாகவே 6 வயசுக்கு அப்புறமாவே அவங்கள கைட் பண்ணி இன்ஃபர்மேஷன் கொடுத்து அவங்கள சிந்திக்க வைக்க விடணும் பேரண்ட்ஸ். அந்த சிந்திப்பதை தான் ஊக்குவிக்கணுமே தவிர அவங்கள சிந்திக்கவே விடாத முடிவுகள் எல்லாத்தையும் இவங்க எடுத்துட்டாங்கன்னா அந்த குழந்தையால் வந்து வெளிக்குலத்துக்கு போகும்போது கஷ்டம்தான். எந்த பேரண்ட்ஸ் வந்து அவங்கள சிந்திக்க வச்சு இந்த இன்ஃபர்மேஷனை போட்டுப்பா இதெல்லாம் இதை யோசனை பண்ணு, அதை யோசனை பண்ணு, இதை கருத்தில் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைய வந்து அனலைஸ் பண்ணுறது கெப்பாசிட்டியை அதிகம் பண்ணுறாங்களோ அப்போ தான் அந்த குழந்தைக்கு தனியாக முடிவெடுக்க வேண்டிய திறமை வளரும், முடிவெடுக்க முடியும்.